இது ஒருத்தங்க பில்லி சூனிய மந்திரவாதம் வச்சாங்க. அது வச்சதை நான் வந்து மறிகடந்தேன். நேத்தைக்கு ஓபிக்கு வந்த ஒரு அம்மா என்ன பார்த்து, காலில் ஒரு புண்ணு இருக்குங்க, இது ஒருத்தங்க பில்லி சூனிய மந்திரவாதம் வச்சாங்க, அது வச்சதை நான் வந்து மறிகடந்தேன். கால் எடுத்து அதை கிராஸ் பண்ணதுனால என் காலில் இந்த இவ்வளோ பெரிய புண்ணு வந்துச்சு டாக்டர், அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. காரணம் என்னென்னா, சுகர் லெவல் செக் பண்ணி பார்க்கும்போது 550 இருந்தது. இவங்களோட ஆவரேஜாக நம்ம HbA1c லெவல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14-15 இருக்கும். ஸோ HbA1cயோட லெவல் தொடர்ச்சியாக உங்களுக்கு 8க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் டெஃபினட்டாக வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கிரானுலேஷன் டிஷ்யூ ஃபார்மேஷனோட ப்ரொலாங்டாக HbA1cயோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒரு புண் வந்தால் ஆறக்கூடிய கிரானுலேஷன் ஃபார்மேஷன் ரொம்பவே குறைஞ்சு போகும். இப்படி சுகர் அதிகமாக இருக்கிறதுனால ஏன் வந்து சீக்கிரம் புண்ணு ஆறல அப்படின்னா, நம்ம டிஷ்யூக்கு போகக்கூடிய சின்ன சின்ன ரத்த சர்க்குலேஷனை வந்து பாதிக்குது. அதனால் ஆக்சிஜன் வந்து அந்த டிஷ்யூ அந்த ஏரியாவுக்கு போய் டெலிவரி ஆகிறத வந்து குறைக்குது. ஊட்டச்சத்துக்கள் அந்த ஏரியாவில் போய் சேர்றதை குறைக்குது. பாகோசைட்டோசிஸ்ன்ற ப்ராசஸ் வந்து அங்கே டிலே ஆகுது. இதனால் வந்து வெளியிலிருந்து வருகிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து அது வந்து கில் பண்ணாமல் அது அப்படியே வளர்றதுக்கு வழிவகை செய்யுது. இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ பாக்டீரியல் கொலனைசேஷன் அங்கே பர்சிஸ்டாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது. கிரானுலேஷன் ஃபார்மேஷன்ஸ் வந்து குறைகிறதுனால புண் ஆடுற விதமும் குறையுது. ஸோ சென்சரி நர்வை வந்து பாதிக்குது. இதனால் வந்து நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷனும் அங்கே பாதிக்குது. இப்படி ஏகப்பட்ட டேமேஜை வந்து இந்த போர் HbA1c அங்கே பண்ணி வைக்கும். இப்போ அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு நைட் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னாங்க. அவங்க சோறு அப்படின்னாங்க. காலையில் என்ன சாப்பிடுவீங்க? தோசை இட்லி அப்படின்னாங்க. மத்தியானம் என்னன்னா அதுவும் சோறு. ஸோ அதாவது இந்த பாலிஷ்டு அரிசியை வந்து நம்ம ரெகுலராக எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ப்ரொலாங்டாக எந்த விதத்துலையும் HbA1c ரெடியூஸ் பண்ணி கொடுக்காது. பலர் நினைக்கிறாங்க மாத்திரை போடுறதுனாலேயே சுகர் லெவல் குறைஞ்சிரும், அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு கணக்கு போடவே கூடாது. இப்போ உங்களோட சுகர் லெவல் 550னா நீங்கள் மாத்திரை போடும்போது உங்களுக்கு 100 குறைஞ்சாலும் 450 உங்களோட சுகர் லெவல் இருக்குமே. கண்டினியூஸாக 200க்கு கீழே இருந்தால் தானே பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 200க்கு யார் பதில் சொல்லுவா? இதை நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. மாத்திரை போடுறது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. கண்டினியூஸாக HbA1c செக் பண்ணுங்கள். லாஸ்ட் 3 monthஸோட சுகர் லெவல் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எப்போவுமே 8க்கு கீழே இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, மெடிசனாக இருந்தாலும் சரி. ஸோ அது உடம்புக்கு பாதிப்பு இல்லாத முறையில் எதை வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 100% 8க்கு கீழே இருந்தால் தான் புண்ணு வராது. இல்லை அதை விட்டுட்டு HbA1c சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு HbA1c கீழே இருந்தால் நம்ம வந்து பலவிதமான எண்ணங்கள் வரும். ஸோ அது வாதையினால் இருக்குமா இல்லை பில்லு சூனியமாக இருக்குமான்றது. ஸோ அதை விட பெரிய பில்லு சூனியம் நம்ம மாத்திரையை வந்து போடுறோம், சேஃபாக இருக்கிறோம், நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான். ஸோ கரெக்டாக செக் பண்ணி உங்களோட லெவல் HbA1cயோட லெவல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நன்றி.